பொங்கல் பண்டிகையையொட்டி சொந்த ஊர் செல்வோருக்கு போதிய பேருந்து வசதி கிடைக்கிறதா? முன்பதிவில் நியாயமான கட்டணம் வசூலிக்கப்படுகிறதா என்று மக்கள் குரல் பகுதியில் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு நாமக்கல் மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். ஈரோடு போகிறதுக்கு பஸ் அதிகமாக கிடையாது. நமக்கு ஒரு மணி நேரம் இல்லை நைட்டு ஒரு 11 மணிக்கு மேலே போயிடுச்சுன்னா ரொம்ப பஸ் பார்த்தீங்கன்னா இருக்கிறது. விடிய காலத்தில் தான் பார்த்தீங்கன்னா ஒரு 4 மணி 5 மணி அப்படிங்கிற மாதிரி ஒரு பஸ் வரும். ஆன்லைனில் நாங்கள் புக் பண்ணோம். நாங்கள் டிஎன்எஸ்சி எஸ்சிடிசி அப்படிங்கிற வெப்சைட்டில் புக் பண்ணாலும் இங்கே பஸ் கம்மியாக இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா எங்கள் சீட்டு கிடைக்கிறது. டிக்கெட் பார்த்தீங்கன்னா எஸ்சிடிசியில் பார்த்தீங்கன்னா நமக்கு நியாயமாக தான். இப்போ பார்த்தீங்கன்னா அதுலேயே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் என்ன அப்படின்னா முன்னிருக்கையில் உட்காருமா ஒரு ரேட் இருக்கும், பின்னிருக்கையில் உட்காருமா ஒரு ரேட் இருக்கும். அதுவே ஒரு 200-300 பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் வரும். நாங்கள் முன்பதிவு செஞ்சு பேருந்துகளில் பயணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரசு போக்குவரத்து கழகத்தில் என்கொயரி பண்ணலான்னு சொல்லிட்டு நாமக்கல் வரும்போது அப்படி ஒரு ஏற்பாடே இங்கே இல்லை, நீங்கள் ஆன்லைனில் தான் பதிவு பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. தனியார் ப்ரௌசிங் சென்டர்லையுமே கூட முன்பதிவு இருக்கை என்பது அரசு பேருந்துகளில் இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு சூழல் தான் சொல்லியிருக்காங்க. நம்ம இந்த மாதிரியான விழா காலங்களில் கூடுதலான அரசு பேருந்துகள் இல்லாதனுடைய பட்சத்தில் தனியார் பேருந்துகள் இதுதான் சாக்குன்னு வச்சு கூடுதலான கட்டணங்கள் வசூலிப்பதற்கான ஏற்பாடுகள் என்பதும் கூட இருக்கு. கவர்மெண்ட் பஸ்ஸை புக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதில் தான் நம்ம டிக்கெட் கம்மியாக இருக்கும். ப்ரைவேட் பஸ்ஸில் வந்தால் டிக்கெட்லாம் அதிகமான ரேட்டில் தானே விற்கும். அப்புறம் எப்படி வர முடியும்? ப்ரைவேட் பஸ்ஸில் தான் வர மாதிரி இருக்கும். இந்த ப்ரைவேட் பஸ்ஸில் இந்த டிக்கெட்லாம் முன்பதிவும் இருக்கா? ப்ரைவேட் பஸ்ஸில் முன்பதிவு இருக்கான்னு தெரியலைங்க. கவர்மெண்ட் பஸ்ஸில் இருக்குல்ல, நாங்கள் அதை பேஸ் பண்ணோம். அதில் தானே விலை கம்மி, இதுலலாம் விலை கூட தானே. அதுவும் அது அப்போ தானே தெரியும் அது என்ன ரேட்டு புக் பண்ணுறாங்கிறது. இந்த 2026 பொங்கலில் மதுரை போயிட்டு ஜல்லிக்கட்டெல்லாம் பார்த்துட்டு கொண்டாடணும்னு முடிவு பண்ணி இன்னைக்கு நாமக்கல் அரசு பஸ்ஸில் டிக்கெட் புக் பண்ண வந்திருந்தோம். நாங்கள் இங்கே டிக்கெட் புக் பண்ண வரும்போது டிக்கெட் இருக்குமா இருக்காங்கிற ஒரு சந்தேகம் எங்களுக்கு இருந்துச்சு. இப்போ நாங்கள் டிக்கெட் புக் பண்ணியாச்சு. டிக்கெட்டும் கம்மியான ரேட்டில் தான் எங்களுக்கு இருந்துச்சு. அது இல்லாமல் இருக்கைகளை நல்லாவே கொஞ்சம் ஓரளவுக்கு இருக்குது. தனியார் பஸ்ஸுக்கும் நம்ம கவர்மெண்ட் பஸ்ஸுக்கும் போகிறதுக்கு பார்க்கும்போது டிக்கெட் ரொம்ப குறைவாக இருக்குது. நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம் இன்னைக்கு. மக்கள் குரல் பகுதியில் நாமக்கல் மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்த்தோம்.